எக்கனாமிக்ஸ் புக் வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பிவைக்யூ இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூ ரெண்டுமே இன்கார்பரேட்டட். நீங்க அடுத்து வந்து ககன். ககன் கேன் பி a easy 10 mark கொஸ்டின். ஏன்னா ஆல்ரெடி ஐஆர்என்எஸ்எஸ் வந்து லான்ச் பண்ணும்போது ஐஆர்என்எஸ்எஸ் பேஸ் பண்ணி தேர் வாஸ் அ 10 மார்க்கர். அந்த மாதிரி இப்போ ககன் வந்து அஃபிஷியலா லான்ச் பண்ணியாச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்றது வேற, இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணதுனால இப்போ நியூஸ்ல இருக்கு. ஸோ வாட் இஸ் ககன்? ககன்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ நேவிகேஷன் டெக்னாலஜி. நேவிகேஷன் டெக்னாலஜியில இந்த ககனோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆக்மெண்டட் நேவிகேஷன். இதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆக்மெண்டட் நேவிகேஷன். ஆல்ரெடி ஜிபிஎஸ் இருக்கு. ஜிபிஎஸ்ங்கிறத நீங்க நம்ம கூகுள் மேப்ஸ்ல எல்லார் போன்லயும் ஜிபிஎஸ் தான் இருக்கு. ஸோ யூஎஸோட கிட்டத்தட்ட 30+ சேட்டலைட்ஸ் விச் ஆர் சரௌண்டிங் தி எர்த். அந்த சேட்டலைட்ஸ் வந்து ஒரு சிங்க்ரோனைஸ் ஒர்க்கிங்னால நீங்க வேர்ல்ட்ல எந்த மூலைக்கு போனாலும் உங்களோட லொகேஷனை பின் பாயிண்ட் பண்ண முடியும். ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. 3 சேட்டலைட் இருக்கணும், இல்ல 2 சேட்டலைட் இருந்தா யூ கேன் ஈஸிலி. 2 இருந்தா கொஞ்சம் வரும், 3 இருந்தா பர்ஃபெக்டா எங்க இருக்கீங்கன்னு மேப்ல உங்களை பார்த்துடலாம். இப்போ நீங்க லொகேஷன் ஆன் பண்ணோன்னா மேப்ல உங்களுக்கு அந்த புள்ளி வருதுல்ல, அதான் ஜிபிஎஸ். ஸோ அப்போ மேல இருக்க அந்த 3 சேட்டலைட்டும் உங்க போன்ல இருந்து வர 3 சேட்டலைட்டும் ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை போன் ரிசீவ் பண்ணிட்டு போன் வந்து திரும்ப அது ரிசீவ்டு சிக்னல் அனுப்பும்போது அந்த சிக்னல் போயிட்டு வந்த அந்த டியூரேஷன்ஸை வச்சு 3 வேற வேற சேட்டலைட், அந்த சேட்டலைட்டுக்கு அந்த சேட்டலைட்டோட லொகேஷன்ஸ் தெரியும். மேல இருக்க அந்த 3 சேட்டலைட்க்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். அது அனுப்புன ஒரு இன்ஃபர்மேஷன் திரும்ப அது வர்றதுக்கு டைம் எவ்வளவு ஆச்சு, சேட்டலைட் ஏ அனுப்புனது வரது எவ்வளவு நேரம் ஆச்சு, பி அனுப்புனது வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, சி அனுப்புனது வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இது மூணுத்தையும் இன்டகிரேட் பண்றப்போ எக்ஸாக்டா அவன் ரிசீவ் பண்ணி அனுப்புனவன் எங்க இருக்காங்கிறத நம்மளால பின் பாயிண்ட் பண்ண முடியும். பை கம்பேரிங் ஆல் த 3. வெறும் ஒன்றை வச்சு சொல்ல முடியாது, 3 தேவைப்படும். இப்போ அதுக்குள்ள டீடைல் தான் நம்ம போகிறோம்ல. இதுதான் ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் இஸ் ஒர்க்கிங் லைக் தட். இந்த மாதிரி வந்து லொகேஷன் நேவிகேஷன் டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்கு. பட் இதுல நோட் பண்ணீங்கன்னா ஜிபிஎஸ் எய்டட் ஆக்மெண்டேஷன் தான். இதை வந்து நம்ம வந்து சேட்டலைட் சேட்டலைட் பேஸ்ட் நேவிகேஷன் ஆக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா, ஆல்ரெடி ஜிபிஎஸ் இருக்கு. ஜிபிஎஸோட சிக்னல் வந்து டு தி ஸ்கேல் தான். எக்ஸாக்டா நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. பிளஸ் ஆர் மைனஸ் 5 மீட்டர் 10 மீட்டர் வரும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ வந்து இந்த 10 மீட்டர் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 5 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கூகுள் மேப்ஸுக்கு பிரச்சனை இல்லை. கிங் மேக்கர்ஸ்குள்ள இருக்கிறேன்னு காட்டினா போதும். உங்களுக்கு புரியுதா? செகண்ட் ஃப்ளோர்ல இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேர் ஆர் சர்டன் அப்ளிகேஷன்ஸ் விச் நீட்ஸ் பின் பாயிண்ட் அக்யூரசி. அப்படி புள்ளி வச்சு பின் பாயிண்ட் பண்ணணும் வித்தவுட் எனி எரர். ப்ரிசிஷனா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். ஃபிளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ல 10 மீட்டர்ஸ் ஃபுல் கிளவுடடா இருக்கு. ஒருத்தர் வந்து லேண்ட் பண்ண போறாரு, ரன்வே அவர் கண்ணுக்கே தெரியல, எப்படி லேண்ட் பண்ணுவாரு? அப்போ அவர் முன்னாடி ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். அது அவருக்கு ரன்வே எங்க இருக்குன்னு காட்டும். அவரு அதுல 10 மீட்டர் கேப் ஆயிடுச்சுன்னா சைட்ல புல்லுல போய் விட்டுருவாரு, இல்ல ஏதாவது ஒரு வீட்டுல போய் விட்டுருவாங்க. அது கரெக்டா ரன்வே எங்கதான் இருக்குன்னு டைரக்ஷனை செட் பண்ணும். இப்போ கிளவுட்ல இருந்து திடீர்னு வெளியே வந்த பிறகு ரன்வே அங்க இருக்கு அப்படின்னா மாத்த முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரியான தேர் ஆர் சர்டன் அப்ளிகேஷன்ஸ் விச் நீட் ப்ரிசிஷன். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல வெறும் ஜிபிஎஸ் சிக்னலை யூஸ் பண்ணா நமக்கு பத்தாது. அப்போ யூ நீட் ஆக்மெண்டேஷன் ஆஃப் ஜிபிஎஸ். ஆக்மெண்டேஷன் என்னதுன்னா ஸ்ட்ரென்தனிங். ஆக்மெண்டேஷனுக்கு இன்னொரு மீனிங் சினோனிம் பார்த்தா ஸ்ட்ரென்தன், அவ்வளவுதான். அடிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறதும் நம்ம ஆக்மெண்ட்ங்கிற வேர்டுக்கு மீனிங் எடுத்துக்கலாம். யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் ஆர் ப்ரொவைடிங் அடிஷனல் சப்போர்ட் டு ஜிபிஎஸ் சிக்னல், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜிபிஎஸ் சிக்னல், ஸோ தட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ். அதுதான் வந்து ககன் அப்படிங்கிற இந்த சிஸ்டம். ஸோ ககன் இஸ் அ ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆக்மெண்டட் நேவிகேஷன். ஸோ நம்ம ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ண போறோம், விச் இஸ் அமெரிக்கன் டெக்னாலஜி. ஆனால் அது இன்னும் அக்யூரேட்டா ப்ரிசைஸா யூஸ் பண்ண போறோம். இட்ஸ் இந்தியாஸ் இண்டிஜினஸ் சேட்டலைட் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம், SBAS அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இட்ஸ் அ கீவேர்ட் அகைன், சேட்டலைட் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம். இது யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா இஸ்ரோ அண்ட் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெண்டு பேருமே சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரோவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எதுக்காக? இதோட மெயின் பிரின்சிபல் யாருன்னா ஃபிளைட் தான். ஃபிளைட்டோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கு இந்தியா பேஸ்டு இண்டிஜினஸ் டெக்னாலஜி ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ககன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இவங்க 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. பட் இதோட அப்ளிகேஷன் இஸ் பியாண்ட் ஏர்லைன்ஸ், நம்ம அதர் செக்டர்ஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 2015 அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டோம். ஆனால் 2015 லான்ச் பண்ணாலும் இந்தியாவில் இருக்கிற ஃபிளைட்ஸ் எல்லாமே ஸ்டில் தேவர் யூசிங் அமெரிக்கன் ஆர் யூரோப்பியன் சிஸ்டம்ஸ் தான். அதை வச்சு தான் லேண்டிங்கும் டேக் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நமக்கு எதுக்கு வம்பு,
ரிஸ்க் அப்படின்னு. ஸோ ககனை வந்து யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இப்போ ஜூன் மாசம் லேண்ட் ஆச்சு. இண்டிகோ ஃபிளைட் வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்தியாவில் ஒரு ஃபிளைட்டு ககன் சிஸ்டம் ஒன் யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணி இருந்ததுனால இது நியூஸ்ல இருக்கு. ஸோ இப்போதான் அது ரொம்ப நாளாக அந்த டெக்னாலஜி இருந்தாலும் அது ட்ரையல் பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 10 வருஷமா எதுக்கு இதை வச்சிருந்தோம் அப்படின்னா, வி ஆர் யூசிங் இட் ஃபார் மிலிட்ரி பர்பசஸ். நம்மளுடைய மிலிட்ரிக்கும் ஆர் நம்மளுடைய அதர் கவர்மெண்ட் பர்பசஸ்க்கும் 10 வருஷமா கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நியூஸ்ல என்ன இருக்குன்னா, பிரைவேட் ஏர்லைன் ஏர்கிராஃப்ட் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை கமர்ஷியலா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு இண்டிகோ ஃபிளைட்டு. ஸோ அப்போ இண்டிகோ ஃபிளைட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது, இனிமேல் எல்லா ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியாலையும் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. So the system is developed by ISRO and Airport Authority of India. It enhances the GPS accuracy and provides integrity information safer for aircraft navigation, certified to be international standards. நம்ம ககன் வந்து சிவில் ஏவியேஷன், இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஐசிஏஓட அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபிளைட் டேக் ஆஃப்ஸ் அண்ட் லேண்டிங்ஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளோபல் அக்ரிடேஷன் வாங்கிடுச்சு. ஸோ ககன் சப்போர்ட் சேட்டலைட் பேஸ்ட் லேண்டிங் அண்ட் சர்வ்ஸ் ஆஸ் சர்வ் செக்டர்ஸ் பியாண்ட் ஏவியேஷன். ஸோ இது வந்து இண்டிஜினஸாக இந்தியாவிலே டெவலப் பண்ணனால நம்ம இண்டிஜினைசேஷனில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜிபிஎஸ் சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு, பட் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டென்ஸாக இருக்கிறப்போ, கிளவுட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறப்போ கொஞ்சம் சம்டைம்ஸ் சிக்னல்ஸ் வந்து வேலை செய்யாமல் போகலாம். அப்போ அங்கெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ வி நீட் அ ப்ரிசிஷன். அதுக்காக தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். டு அட்ரஸ் திஸ், இஸ்ரோவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து இதை லான்ச் பண்ணாங்க. சேட்டலைட் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம்னா, இப்போ ஒரு இடத்துல அட் அ டைம் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு 3 சேட்டலைட் தேவை. அந்த 3 சேட்டலைட்ல எரர் வருது அப்படின்னா அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா நம்ம ஒரு 2 சேட்டலைட் சேர்த்து வைக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னா, இந்தியாவோட ஜிசாட் சேட்டலைட்ஸ் ஆல்ரெடி மேல இருக்குல்ல, அந்த சேட்டலைட்டும் சேர்ந்து இதோட அக்யூரசியை இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ எக்ஸிஸ்டிங் யூஎஸ் சேட்டலைட்ஸை சப்போர்ட் பண்ணி நம்ம சேட்டலைட்ஸும் இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ராங் சிக்னல் கொடுக்கும். ஸோ ககன் ப்ராஜெக்ட் வாஸ் ஃபுல்லி ஆப்ரேஷனல் சின்ஸ் 2015. It has placed India among select group of countries with an operational SBA, satellite based augmentation system. So India has become fourth region. ஸோ ஆல்ரெடி யூஎஸ் கிட்ட இருக்கு, யூரோப் கிட்ட இருக்கு, ஜப்பான் கிட்ட இருக்கு, 3 பேர்ட்ட தான் இருக்கு, சைனா கிட்ட இல்லை. ஸோ யூஎஸ்ஏ, யூரோப்பு, ஜப்பான், இதுக்கப்புறமா இந்தியா கிட்ட வந்திருக்கு. டுடே ககன் சப்போர்ட்ஸ் சேஃபர் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேஷன் அக்ராஸ் இந்தியாஸ் ஏர் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து கண்டினியூஸ்லி இட் கரெக்ட்ஸ் இஸ் பொசிஷன் இன் ரியல் டைம், ப்ரொவைட்ஸ் இன்டெகிரிட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து இதோட அட்வான்டேஜஸ் தான் கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுன்னா, கண்டினியூஸ்லி இட் கரெக்ட்ஸ் இட்ஸ் பொசிஷனல் எரர்ஸ். இப்போ ஏதாவது ஜிபிஎஸ்ல சிக்னல்ல எரர் வந்துச்சுன்னா அது கண்டினியூஸாக கரெக்ட் பண்ணிக்கும். டெலிவர் சீம்லெஸ் நேவிகேஷன் கவரேஜ். ஸோ நேவிகேஷன் கவரேஜில் எந்த ஒரு டிஸ்கனெக்ட் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக வரும். இன்டெகிரிட்டி இன்ஃபர்மேஷன். இன்டெகிரிட்டி இன்ஃபர்மேஷன்னா, இன்டெகிரிட்டி மீன்ஸ் இட்ஸ் பியோர் இன்ஃபர்மேஷன் பைலட்ஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸ்ட்ரென்தன்ஸ் இந்தியாஸ் இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டி அண்ட் சப்போர்ட்ஸ் ஆல் ஃபேசஸ் ஆஃப் ஃப்ளைட். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுலேருந்து லேண்டிங் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதான் வந்து இதோடைய அட்வான்டேஜ். Since its launch, Gagan has steadily evolved into globally recognized navigational satellite system. And இதோட latest achievement என்னதுன்னா, when Directorate General of Civil Aviation successfully conducted India's first satellite-based landing of a commercial jet aircraft. அதாவது இவங்களோடது இண்டிகோவோட ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. இதோட எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணது, லான்ச் பண்ணது 2001லயா, வாஜ்பாய் காலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் 2011 வந்து ஃபர்ஸ்ட் ககன் சிக்னல் நம்ம ஜிசாட் 8 பயன்படுத்தி ககனோட டெஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபைனலாக 2013 ககன் ரெடியா இருக்கு. அது ஃபர்ஸ்டா டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 2015. பட் கமர்ஷியலா யூஸ் பண்ணல, கவர்மெண்ட் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். ஸோ ஜிசாட் 8 அண்ட் ஜிசாட் 15 அப்படின்னு 2 இந்தியன் சேட்டலைட்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ககன் பேஸ்டு எல்பிவி ஃபிளைட் ட்ரையல். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து 2022லயே நடந்துருச்சு. 2026 அது கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 2026 தான் அது கமர்ஷியல் யூஸ்க்கு வந்திருக்கு. இந்த நம்பர் நமக்கு தேவையில்ல. 2001, 2015, 2026 இந்த 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 2001 செங்கல் வச்சாங்க, 2015 அதை வந்து லான்ச் பண்ணாங்க ஃபார் கவர்மெண்ட் யூஸ், 2026 கமர்ஷியல் அண்ட் பிரைவேட் யூஸுக்கு அது வந்துருச்சு. கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ககன். ககனோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? இப்போ 10 மார்க் கொஸ்டின் வரும்போது ககன்னா என்ன அப்படின்னு மட்டும் எழுதாம அதோடைய
அதோடைய சயின்டிஃபிக்காக எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்என்எஸ்எஸ் நேவிக் சிஸ்டம் லான்ச் பண்ணும்போது யூபிஎஸ்சி மெயின்ஸ்லேயே கொஸ்டின் வந்துச்சு, ஒரு 10 மார்க் கொஸ்டின் வந்துச்சு ஐஆர்என்எஸ்எஸ். அப்போ எழுதுறப்போ அதில் மொத்தம் 7 சேட்டலைட் இருக்கு, 3 ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட், 4 ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட்ஸ். அதோட டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் வந்து இந்த மாதிரி 8 போகிற மாதிரி அந்த டயக்ராம் இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி அபவுட் தட். ஸோ அந்த டயக்ராம் சிஸ்டம்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 2 8 இருக்கும், அப்புறம் 3 ஜியோ சிங்க்ரோனஸ் இங்கே இருக்கும். இந்த 8 இருக்குல்ல, இதுல வந்து 2 ஜியோ, சாரி 3 ஜியோ ஸ்டேஷனரி இருக்கு, 2 ஜியோ சிங்க்ரோனஸ், இங்க 2 ஜியோ சிங்க்ரோனஸ். ஸோ அப்படின்னு இந்தியாவை சுத்தி, ஸோ இதான் இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கு மேல இந்த மாதிரி ஆர்பிட்ல அது இருக்கும். ஸோ இதான் வந்து நேவிக்கோட கான்ஸ்டலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நம்ம நேவிக்கு வரைஞ்சிருக்கணும் அந்த கொஸ்டின்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ நேவிக் பத்தி போய் படிங்க. இப்போ ககனுடைய சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ககன் சிஸ்டம்ல மொத்தம் இந்த 5 காம்பனன்ட் இருக்கு. ஸோ வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டினியூஸ்லி தே மானிட்டர் ஜிபிஎஸ் சிக்னல் அக்ராஸ் தி கண்ட்ரி. இவங்களோட வேலை என்னன்னா கிரவுண்ட்ல ரிசீவர்ஸ், அதுதான் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ கிரவுண்ட் பேஸ்டா நம்ம வந்து ஒரு ரிசீவர்ஸ் வைக்க போறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் பேஸ்டு ரிசீவர்ஸ் இருக்கும். சரியா, இது வந்து ஐஎன்ஆர்இஎஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர்ஸ். மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டரோட வேலை என்ன? இந்தியன் மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர்ஸ். ஸோ இவங்களோட வேலை என்னன்னா இங்க இருந்து இன்ஃபர்மேஷனை இங்க கேதர் ஆகும். இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்க வரும், இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டருக்கு வரும். கரெக்டா? மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டருக்கு வந்த பிறகு இந்த இதை வந்து திரும்ப சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணும். ஸோ மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து ரிசீவருக்கு இது, கீழே ரிசீவ் ஆனது திரும்ப சேட்டலைட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பணும். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து ஒரு ஃபிளைட்டுக்கு அனுப்பணும். இப்போ இங்க ஒரு ஃபிளைட் வந்து பறந்துகிட்டு இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ஃபிளைட் வந்து போட்டுருங்க. ஸோ அப்போ இந்த ஃபிளைட்டுக்கு இது இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியன் லேண்ட் அப்லிங்க் ஸ்டேஷன். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர் பக்கத்தில் உங்களுக்கு என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் லேண்ட் அப்லிங்க் சென்டர்ஸ் இருக்கும். இந்த அப்லிங்க் சென்டர்ஸ் என்ன பண்ணும், இந்த இன்ஃபர்மேஷனை ஃபிளைட்டுக்கு அனுப்பும். ஓகே, ஸோ அப்போ இது இந்த இந்த இதெல்லாம் இப்போ இது வந்து லைக் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட்டா இருக்குல்ல, அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வரது கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் ஆஃப் வயர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா அதை கனெக்ட் பண்ணி அங்கங்க டவர் வச்சு உங்களுக்கு வந்து இது வந்து ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் மேல வந்து உங்களுக்கு 2 சேட்டலைட் தேவைப்படும். ஸோ ஜிசாட். ஜிசாட்னா என்ன? ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட், அதான் வந்து ஜிசாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இங்க இருந்து இங்க ஒரு லிங்க் இருக்கு, இங்க இருந்து இங்க ஒரு லிங்க் இருக்கு, அதே மாதிரி இங்க இருந்து இதுக்கும் லிங்க் போகும், இங்க இருந்து இதுக்கும் லிங்க் போகும். ஸோ புரியுதா? இப்போ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரையுமே நான் வந்து ஒரு டயக்ராமா கொடுத்துருக்கேன்ல, இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க நிறைய டயக்ராம் படிப்பீங்க, இதுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்த டயக்ராம் இது. லைக் ஐ மீன் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு டயக்ராம் இருக்கும். இப்படி ஒரு டயக்ராம பாத்தீங்கன்னா டயக்ராம் பார்ப்பீங்க, இது எக்ஸாம்ல வரைய முடியுமா? 7 நிமிஷம் 10 மார்க்ல 7 நிமிஷத்துக்குள்ள இந்த டயக்ராம் வரையவே 10 நிமிஷம் ஆயிடும். ஸோ அப்போ என்ன நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, என்னால 7 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ஆன்சர் எழுதுறப்போ டயக்ராம்க்கு ஐ ஒன்ட் ஈவன் ஹாவ் 30 செகண்ட்ஸ் ஆர் 40 செகண்ட்ஸ். 30-40 செகண்ட்ஸ்க்குள்ள ஐ ஷுட் பி ஏபிள் டு ட்ரா டயக்ராம். அவ்வளவுதான் டைம் இருக்கு. ஏன்னா எழுதணும் உட்காந்து. மேக்ஸிமம் ஒரு 50 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு டயக்ராம் எப்படியாவது 40 செகண்ட்ஸ்க்குள்ள வரையணும். அப்போ எப்பவுமே நீங்க வந்து படிக்கிற டயக்ராம் வேற, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டயக்ராம் வேற. அப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்த டயக்ராம் பார்த்தாலும் இதை நான் மெயின்ஸ்ல வரைய முடியுமா, அப்போ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் நான் என்னால என்ன டயக்ராம் வரைய முடியும், அதை சிம்பிளிஃபைட் ஸ்டிக் டயக்ராமா நம்ம எக்ஸாம் ஓரியன்ட் டயக்ராமா கன்வெர்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். புக்கில் கொடுக்குற இன்டர்நெட்ல வர டயக்ராம் வரைய முடியாது. ஸோ அப்போ இந்த டயக்ராம தான் நான் இப்படி மாத்திருக்கேன். லைவா உங்களோட வரைஞ்சு காட்டுறேன். இது நானா வரைஞ்சது தான், சும்மா இந்த மாதிரி ஒன்று வரையணும். இப்போ திருத்துறவருக்கு இது எப்படி இருக்கு, இது வந்து ஒன்றும் பிரெயின் செல்லோ இல்லை வந்து ஹார்ட்டோ இல்லை லங்ஸோ கிடையாது. பயாலஜியில் வரைகிற மாதிரி அக்யூரேட்டா வரையணும் அப்படின்னு ரேண்டமா ஒரு டெக்னாலஜி தான், எப்படி வேணா வரையலாம். ஸோ அந்த இந்த ஒரு ஃப்ளோ டயக்ராம், ஒரு சிஸ்டம் டயக்ராமா நீங்க வரைய கற்றுக்கணும். ஸோ நம்ம ஜாகிரபிங்கிறதுனால நமக்கு எதை கொடுத்தாலும் டயக்ராமா மாற்ற தெரியும்.
அதனால திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு மேக் அ டயக்ராம். ஒரு 10 மார்க்கா இந்த ககன் வருது ஆர் 15 மார்க்கா ககன் வருதுன்னா இந்த டயக்ராம் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ட்ரா. ஸோ அப்போ எந்த விஷயம் படிச்சாலும் ட்ரை டு கன்வெர்ட் இட் இன்டு அ மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் என்ன டயக்ராம் வரைய முடியும் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு இப்போ போன வாரம் எழுதிருப்பீங்க எம்எஸ்எல்பியில் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் ஆர் வெசரா நகரா புத்திஸ்ட் ஸ்தூபா இதெல்லாம் ஒருத்தர் தாஜ்மஹால்லாம் வரைஞ்சிருந்தாரு ஷாஜகான் ஷாஜகானுக்கு ட்ரிபியூட்டா. ஸோ தாஜ்மஹால்லாம் வரைய முடியாது, ரஃபா தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் காட்ட முடியும். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு வெசரன் ஆர்கிடெக்சர், டிராவிடியன் டெம்பிள், நகரா டெம்பிள், ஒரு ஸ்தூபா, இதை வந்து எப்படி குயிக்கா வந்து யூ கேன் டிரா இன் அன் ஆன்சர் ஷீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் டயக்ராம் இருக்கு. அது எல்லா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நோட்ஸ்லயும் இருக்கும். அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கிளியரா டயக்ராம் அழைச்சிட்டா. ஸோ இதான் இப்போ இந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன், இந்தியன் மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர்ஸ், இந்தியன் லேண்ட் அப்லிங்க் ஸ்டேஷன்ஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ், ஜிசாட் அண்ட் G15. ஸோ இந்த 5 சேட்டலைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிட்ல இருக்கணும். இப்போ இந்த டயக்ராம் அதான் சொல்லுது. உங்களுக்கு என்ன இருக்குன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர், இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்கு, கண்ட்ரோல் சென்டர் இருக்கு, டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்கு, அதுலேருந்து அப்லிங்க் ஸ்டேஷன் வழியாக சேட்டலைட் கொண்டு போகுது, அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு வருது. ஸோ ஜிசாட் 8 அண்ட் ஜிசாட் 15, இவங்க ஜிசாட் 10 போட்டிருக்காங்க, அதுலேயே அந்த ஃபெசிலிட்டி இருக்கு போல. ஸோ அப்போ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக நம்ம வரைய முடியாது. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஷீட்டில் நம்ம கொண்டு வந்துக்கணும். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் ஸ்லைடில் போயிட்டு யூடியூப்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ல 8, 10 அண்ட் 15 3 வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கே ஜியோ ஸ்டேஷனரின்னு பேர் வந்தது. இந்த சேட்டலைட் வந்து இதோட ஸ்பீடு வந்து எப்பவுமே எர்த்தோட ரொட்டேஷன் கூட மேட்ச் ஆயிருக்கு. எர்த் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதே ஸ்பீட்ல தான் இது வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ எர்த்ல இருந்து பார்த்தா அது ஒரே இடத்துல இருக்கும். எர்த் இப்படி ரொட்டேட் ஆகிறப்போ அதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ எப்பவுமே எர்த்ல இருந்து பார்க்க அது ஸ்டேஷனரியா தெரியும். அதனால தான் அது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் விச் இஸ் ரொட்டேட்டிங் அட் தி ஸ்பீட் ஆஃப், it is not rotating at the speed equivalent to earth, it is rotating in such a way that it is always aligned with earth. ஏன்னா அதோட ரேடியஸ் பெருசு, அப்போ அது இன்னும் எர்த்தோட ஸ்பீடா சுத்தணும், அப்போதான் எர்த்தோட ஸ்டேஷனரியை தான் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ரொட்டேட்டிங் ஈக்குவலன் டு தி ஸ்பீட் ஆஃப், ஈக்குவலி டு தி ஸ்பீட் ஆஃப் எர்த்னு எழுதிடக்கூடாது. Integrated architecture of the Gagan forms the important part of the India satellite navigation program. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட வந்து நேவிக் அப்படிங்கிற IRNSS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ வாட் இஸ் IRNSS? ஸோ இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், மொத்தம் 7 சேட்டலைட் கொண்டு ஒன்று அனுப்பிச்சோம். அது இப்போ எப்படி வந்து USA கிட்ட GPS இருக்கு, சைனா கிட்ட பெய்டு இருக்கு, அப்புறம் குளோனாஸ் அப்படின்னு, ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டுக்கிட்ட ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இந்தியாவும் ஜிபிஎஸ்ஸே நம்ம ஏன் டிபெண்டா இருக்கணும், நமக்குன்னே ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் ஆரம்பிக்கணும் ஜிபிஎஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி இப்போ யூஎஸ் வந்து குளோபலா ஆரம்பிச்சாங்க. குளோபலி எல்லா இடத்துலையும் லொக்கேட் பண்றதுக்கு ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். பட் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாக்காக லான்ச் பண்ணுதுன்னா இந்தியாவை கவர் பண்ணா போதும். அப்போ ஜிபிஎஸ் மாதிரி 36 சேட்டலைட் 40 சேட்டலைட் அனுப்ப தேவையில்லை, நம்ம 7 சேட்டலைட்ல முடிச்சிட்டோம். ஏன்னா இந்தியாவை சுத்தி 1500 கிலோமீட்டர், அதான் அதோட ரேடியஸ். ஸோ 7 சேட்டலைட் சிஸ்டம் வித் 3 ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் 4 ஜியோ சிங்க்ரோனஸ் வச்சு we launched a NAVIC system to bring in navigation in India. ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணோம். நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு பேர் வச்சோம், அதான் வந்து நேவிக். பட் நேவிக் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஃபங்க்ஷனல் நோ. இதில் 7 சேட்டலைட் ரிப்பேர், 6 சேட்டலைட் ரிப்பேராக இருக்கு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சேட்டலைட்டை நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ ககனுக்கும் நேவிக்கும் என்ன இப்போ கம்பேரிசன் அப்படின்னா, இது வந்து சேட்டலைட் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம், அது இண்டிபெண்டன்ட் ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம், அதுவும் ஜிபிஎஸ் மாதிரி ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் வித் 10% அக்யூரசி. நேவிக்கையும் நீங்க ஆக்மெண்ட் பண்ணும், அப்பதான் அது ஃபிளைட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் லாஜிக். நம்ம நேவிக்கு ஆக்மெண்ட் பண்ணாம ஜிபிஎஸ் ஆக்மெண்ட் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணிட்டோம். இட் இம்ப்ரூவ்ஸ் ஜிபிஎஸ் த்ரூ ரியல் டைம் கரெக்ஷன்ஸ் அண்ட் இன்டகிரேஷன். இது வந்து ப்ரொவைட்ஸ் பொசிஷனிங் சர்வீசஸ். ஸோ ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா கூட நேவிக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். நம்ம ககன் டெவலப் பண்ண மாதிரி வேர்ல்டில் வேற என்ன 3 இருக்குன்னா, யூஎஸோடைய வாஸ், இந்தியாவோடது ககன் அப்படின்னா இதான் ப்ரிலிம்ஸ்ல வரும் மேட்ச் தி ஃபாலோயிங்ல. யூஎஸோட இந்த மாதிரி சேட்டலைட் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம் பேர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வைட் ஏரியா ஆக்மெண்டேஷன் சிஸ்டம், வாஸ். யூரோப்பியன் ஜியோ ஸ்டேஷனரி நேவிகேஷன் ஓவர்லே சர்வீஸ், எக்னோஸ். எக்னோஸ்ங்கிறது யூரோப்பியன். ஜப்பானோடது வந்து MSAS, மல்டி ஃபங்க்ஷனல் சேட்டலைட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம். ஸோ வேர்ல்டு ஆல்ரெடி 3 இருக்கு, இப்போ நம்ம 4வதா கொண்டு வரோம். நம்ம இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம திரும்ப அமெரிக்காவும் யூரோப்பியன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ககன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஃபிளைட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ இந்த 3 கண்ட்ரியோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க.
வாஸ், இக்னாஸ் அண்ட் எம்எஸ்ஏஎஸ். இதை வேற எங்கெங்க? ஸோ அப்ளிகேஷன் எனி டெக்னாலஜி படித்தாலும் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ககன், ககனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட டயக்ராம், அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், அதை தாண்டி வி கேன் யூஸ் இன் மேரிடைம் நேவிகேஷன். இது வந்து ஷிப்புக்கும் பயன்படுத்தலாம், ஷிப்புக்கு, சப்மரைனுக்கு ஆர் எனி அதர் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்லையும் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இப்போ சாதாரண காருக்கு உங்களுக்கு 10 மீட்டர் கேப் இருந்தால் ஏன்னா ஓட்டுறவன் பார்ப்பான். ரோபோ காருக்கு, செல்ஃப் டிரைவிங் காருக்கு அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டா? அப்போ செல்ஃப் டிரைவிங் கார் வரணும்னா இந்த மாதிரி ஆக்மெண்டட் ஜிபிஎஸ் தான் நீங்கள் கொடுக்கணும், சாதா ஜிபிஎஸ் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ், ட்ரெயினில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், கொலிஷன் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ரயில்வேஸில் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம அதுக்கும் வந்து வி ஹாவ் கவச் அப்படிங்கிற சிஸ்டம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எமர்ஜென்சி அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ல அக்யூரேட்டா யாராவது ஒரு இடத்துல மாட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, அஃப்கோர்ஸ் நேவிகேஷன், ஆர் ஃபோர்ஸு ஆர் நேவி ஆர் ஆர்மி யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் அவங்களோட மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு. டெலிகம்யூனிகேஷன் சப்போர்ட்ஸ் ரிலையபிள். ஸோ டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் ஆஃப் தி சிக்னல் டவர்ஸ் ஆர் அந்த நெட்ஒர்க் அதை பற்றி பார்த்துக்கலாம். ஆர் சர்வேயிங் அண்ட் மேப்பிங், இது மூலமாக நம்ம லேண்ட் சர்வே பண்ணால் இன்னும் லேண்ட் சர்வே அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம லேண்ட் பார்சல்ஸ் எல்லாம் சர்வே பண்ணுறோம்ல, அது இன்னும் பெட்டராக இருக்கும். So Gagan is poised to remain a key pillar of India's journey towards connected, self-reliant and technology-driven future. Alongside NAVIC, இது வந்து இந்தியா ஆத்ம நிர்பர்தாவோட ஒரு முக்கியமான ஒரு பில்லர். நான் இப்போ மெயின்ஸ் எழுதுறப்போ எம்எஸ்எல்பி எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே எம்இஎல்பி எழுதுறவங்க புது பசங்களும் மண்டே எழுதுறீங்களே, படிக்கிறது வேற எழுதுறது வேறன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சிச்சா? எழுதணும்னு வந்தா எழுத்து வராது, வேர்டு வராது, இன்ட்ரோடக்ஷன் வரும்போது வராது, கன்க்ளூஷன் வரும்போது நிற்கும். அதுதான் வந்து நம்ம அது வந்து இட் ஒன்ட் கம் ஆட்டோமேட்டிக்கலி. அது ஒரு சிலருக்கு வந்து பை பர்த்தா அவங்களுடைய அது பிறந்திருக்கும், ஆர் நல்ல எஜுகேஷன் சிஸ்டம்னால அவங்களுக்கு கூட அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கலாம். பட் 100% 1-2 பேருக்கு தான் அது நேச்சுரல் கிஃப்டா அது கிடைக்கும். மிச்சவங்களுக்குலாம் நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? இந்த மாதிரி 4 விஷயத்தை பார்த்து இவன் எப்படி கன்க்ளூஷன் எழுதியிருக்கான், அப்போ அந்த கன்க்ளூஷன் நம்ம ஏற்றிக்கலாம். இவன் எப்படி இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கலாம். இப்போ எடிட்டோரியல்ஸ் படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? அவர் எப்படி இன்ட்ரோடக்ஷன் எழுதுறாரு, அவர் எப்படி தன்னோட எடிட்டோரியல கன்க்ளூட் பண்றாரு, கடைசியில் ஒரு பஞ்ச் வச்சு எப்படி முடிக்கிறாரு. ஸோ அதை பார்த்து அப்சர்வேஷனல் ஒன்று, ப்ராக்டிஸ் ஒன்று. ப்ராக்டிஸ் தான் நீங்கள் டெஸ்ட்டில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ககன் இஸ் பாய்ஸ் டு ரிமைன் அ கீ பில்லர் ஃபார் இந்தியாஸ் ஜர்னி டுவர்ட்ஸ் கனெக்டட், செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவன் ஃபியூச்சர். அப்போ இதில் வந்து ககனுக்கு பதிலாக நீங்கள் வேற எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுலேயும் வந்து செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். கனெக்டடுங்கிற வார்த்தை ககன் சென்ட்ரிக்கா இருக்கு, பட் கனெக்டட்னு இல்லாமல் வேற ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் கூட போட்டு யூ கேன் ரைட் அ கன்க்ளூஷன் ஃபார் எனி டெக்னாலஜி ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு கெட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து பிஏபியோட எக்ஸ்பிளைனர் சீரீஸ்ல இந்த வாரம் வந்தது ககன்.